ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பன்னி ஃபிக்ஸ். ஐ எம் ஜியா. டுடே நம்ம சேனலில் ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் ஒன் ஷாட். யார் கேட்டிங்கன்னு சத்தியமாக தெரியலடா. பட் எவ்ரி லைவ் தென் போடுற எவ்ரி எஃப்எஃப் அதுலேயும் கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட்டாக போட்ட ஒன் ஷாட்லேயும் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபைனலி போட்டுட்டேன். தென் இர்ரெகுலராக ஒரு 2 வீக்ஸ் போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் வந்துட்டு ரெகுலராக எஃப்எஃப் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? தென் நான் அவங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ ஹோப் நீங்களும் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கடா, வளவலன்னு பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்கள பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. உங்கள பற்றி சொல்லப்போனால் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட். அவ்வளோ கைண்டாக எல்லாருக்கிட்டேயும் நடந்துப்பீங்க. ரொம்ப சாஃப்ட்டா தான் எல்லார்கிட்டயும் பேசுவீங்க. அவ்வளோ சாஃப்ட்டான பர்சன் நீங்க. யாராவது உங்கள ஏதாவது வார்த்தை சொல்லிட்டா போதும், அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க? ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க? அப்படியே நெனச்சிட்டு இருப்பீங்க. இவ்வளோ தான்டா உங்களோட இன்ட்ரோ. அதே நேரத்தில ஜிம்மின்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்பவுமே துருதுருன்னு தான் இருப்பான். அதே நேரத்தில கொஞ்சம் ரகட் பாய், ஃப்ளிட் பண்ணுவான். அந்த மாதிரி நெறைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கு ஜிமின் கிட்ட. ஸோ ஓகேடா, இவ்வளோ இன்ட்ரோவும் போதும். இதுக்கு மேலே ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர். நீங்கள் அப்படியே காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு கேங் உட்காந்து அப்படியே வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க கண்ணில் படாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு வாய்ஸ், ஏ பொண்ணே, ஏய் இங்கே வாடி. நானா? நீ இல்லாமல் பக்கத்தில் 10 பேர் இருக்காங்களா? வாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி போறீங்க பக்கத்தில். சொல்லுங்கண்ணா. என்னடி, நான் பார்த்தேன் என்ன அண்ணா மாதிரியா இருக்கு? ம், இல்லை இல்லை. ம், ரொம்ப அழகா இருக்க. உன்னோட அழகான இந்த வாயால் என் பேரை ஒருக்கா சொல்லிட்டு போயிடு. ஆ இங்கே எப்படி பார்த்தாலும் நீங்கள் என்னை விட பெரியவர். எப்படி உங்களோட பேரெல்லாம் சொல்ல முடியும்? ஏய், நான் பெரியவனாச்சு, நானும் உங்ககிட்ட கேட்டேனா? டேய், என்னடா பிரச்சனை? மயிறு மாதிரி பேசாத தயங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நீங்க ஜிமினை பாக்குறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே வெளியே வந்துட்டு, ஏ யாரா இவ? ஆ சோடா புட்டி கணக்குல இவ்வளோ ஷார்ட்டா? ஏ மச்சான், உனக்கு ஏத்த ஃபிகர்ல தேஜையே தட்டிடுவேன். வாய் முடிட்டு நின்று. அம்மா, இதுக்கிட்டா இவ்வளோ பிடிச்சி வச்சு இப்போ வம்பு பண்ணிட்டு இருக்க? ஏய், உனக்கு எங்கே இது இவ்வளோ பிடிச்சி வச்சு வம்பு பண்ணா? வாயால் என் பேரை ஒருக்கா சொல்ல சொன்னேன். அதுக்குள்ளாடி நீ வந்து, ஏ உன் பேர் என்னடி? வாயன். வாயனா? என்ன சர்ணம் என்ன? மின்வாயன். மின்வாயனா? கேட்டுக்கோடா. ஏய், மின்னோயானாமா, மின்னோயானாமா, எல்லாரும் கூச்சுக்கோங்க. ஏய், நாளில் இருந்து எங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்லியிருந்தா நீ கிளாஸ்க்கு போகணும். ம், நல்லா சோடா புட்டி கணக்கில் இருக்க. நல்லா இருக்கடி. குட் மார்னிங் மட்டும் போதுமாடா? போதும் மச்சான். நல்லா இல்லை. பாரு, குட் மார்னிங்கோட சேர்த்து எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிரு. அதெல்லாம் முடியாது. நான் எப்படி அப்படியெல்லாம் பண்ண முடியும்? நீ கொடுக்கல, நாளைக்கு தொச்சு அடிச்சிருவேன். பிரச்சனை இல்லையா? இல்லை இல்லை இல்லை, வேணாம் வேணாம். சரி, இப்போ குட் மார்னிங் சொல்லிட்டு அழகா கிளாஸுக்கு போயிரு. நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா கிஸ் அடிக்கிறதுக்கு, சரியா? சரி. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சீனியர் அண்ணா. அண்ணாவா? என்னை பார்த்தா உனக்கு அண்ணா மாதிரி இருக்கா? இல்லை இல்லை இல்லை. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? குட் மார்னிங். குட் மார்னிங். அப்புறம் என்ன சொல்லணும்? தெரியலையே. மாமான்னு சொல்லணும். குட் மார்னிங் மாமாவா? ஆமாம், ஆமாம் தான். ஏன் என்ன பார்த்தாலும் மாமா மாதிரி தெரியல உனக்கு? நான் அப்படி தானே சொல்லுவீங்க. என்னடா மரப்பையன் அப்படி தானே சொல்லுவானுங்க? ஆமாம் ஆமாம் மச்சான். மாமான்னு சொல்லணும், சரியா? எப்படி சொல்கிறது? நீங்கள் தான் என்னோட மரப்பையனே கிடையாது. இல்லாமல் இருந்துட்டு போகிறேன். கூப்பிட்டு கூப்பிட்டு, சரியா? குட் மார்னிங். குட் மார்னிங் மாமா. குட் கேர்ள், கிளாஸுக்கு போ, ஓடிப்போ. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஓடி வந்துடுவீங்க. ஜெய் இருந்துட்டு, ஏய் ஏன்டா விளக்கண்ண மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்க? விட்றா விட்றா, புள்ளி பண்ணுறது தான் பண்ண, சும்மாவா? உங்களை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அப்படி கூப்பிடாத, இப்படி கூப்பிடு, இப்படி கூப்பிடுன்னு சொல்கிறதுக்கு. புள்ளின்னா இதாண்டா புள்ளி. நாளைக்கு வருவா, செஞ்சோட போறியா மச்சான்? செய்யறதா? ஓ, அதெல்லாம் பண்ணி பண்ணி
ஒரு மாதிரி இருக்கு மச்சான். டேய் எங்களுக்கு தெரியாம எப்படா பண்ண? டேய் நான் மேட்ரு இதை பற்றி சொல்லவே இல்லைடா. அதெல்லாம் பார்க்குறது தான். அப்பா அந்த மாதிரி ஃபிகருங்கெல்லாம் கிடைச்சா செஞ்சு விடாமையா இருப்போம். அதெல்லாம் கிடைக்காதுடா. வாஸ்தவம் அமையவே அமையாது. நான் வரா பார்த்தியா தக்கா நாடிக்கிட்டே இந்த மாதிரி 4-5 ஃபிங்கருங்க வரும். அதுங்களை பிடிச்சி வச்சு புள்ளி பண்ணுறதுக்கு தான், வேறு எதுக்கும் ஆகாதுங்க. அதான்டா அப்படியே போயிட்டுருக்கு. டிஜேகே ஆளை பற்றி நீ சொல்லுவியே பெருசா மாடல் உலக அழகி மாதிரி இருப்பான்னு. டீரே அவளை பற்றியெல்லாம் பேசாத. ஏண்டா நம்ம காலேஜுக்கெல்லாம் கூப்பிடலையா? இல்லைடா இந்த காலேஜை பற்றி அவங்க அப்பங்காரன் ஏதோ தப்பாக சொல்லி வச்சுருக்கான். இல்லை வேறு காலேஜில் படிக்கிறான். ஓ ஃபஸ்ட் இயர் தானே? ஆமாம் மச்சான். தலையில் நின்று தக்காளி சாதம்லாம் தின்னு பார்த்துருக்கா. நின்ன நான் விடலை. சரி போட்டோம். அங்கிட்டு போய் சைட் அடித்தாதான் நம்ம பாரு அங்கே வரைக்கும் தெரியும். என்னடா கரெக்டுடா மச்சான் கரெக்டுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே உட்காந்து நானும் பேசிகிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்படியே உங்களுக்கு கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ரோசின்னு ஒரு பொண்ணு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. ஹே ஹாய் ஐம் ரோசி. ஹாய் ஐம் மோயன். தென் என்ன ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்ருக்க? நல்ல நல்ல வெதராக தானே இருக்குது, ஏன் உனக்கு மட்டும் வேர்க்குது? இல்லை கீழே மாட்டிக்கிட்டேன். யார்கிட்ட? அதான் கீழே 4-5 பசங்க புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்கக்கிட்ட. ஓ அவங்கக்கிட்டையா? எதுக்காக இப்போ உட்காந்து சிரிச்சிட்ருக்க? அவங்க என் அண்ணனுங்க தான். அண்ணனுங்களா? இல்லை புரியல எனக்கு. அதாவது அதில் தயாங்கன்னு ஒருத்தர் நின்றுட்டு இருப்பானே அவன் என் அண்ணன் தான். ஓ அப்போ அவன் அண்ணனா? ஆமாம். கெட்ட பசங்க எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பசங்க தான். பின்ன என்னடி இழுத்து வச்சு பேர் என்ன, குட் மார்னிங் சொல்லணும், நாளையிலேருந்து எனக்கு ஸ்டடி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. யார்? ஜிமினா? ஜிமின் தான். ஜிமினான்னு தெரியல. அங்கே மொத்தம் 4 பேர் நின்றுட்டுருந்தாங்க. ஒயிட்டா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக ஃப்ளிப் பண்ணுற மாதிரி இருந்திருப்பான். அவனோட கண்ணு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். கரெக்டா? அவர் தான். அவனும் நல்ல பையன்தான். ஆனால் என்ன பண்ணுறது, கிசெல்லாம் அடிக்க மாட்டான். நாளையிலேருந்து அவனை பார்த்த உடனே குட் மார்னிங் சொல்லணும், இல்லைன்னா மறுபடியும் புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஓ குட் மார்னிங் மட்டும் சொன்னால் போதுமா? கிசெல்லாம் கொடுக்க வேணாமா? அதெல்லாம் கேட்க மாட்டான். கிஸ் அடிக்கிறதா ஒரு எண்ணம் இருந்திருந்தா இன்றைக்கே அடிச்சிருப்பான். ஓ சரி. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னை பார்த்து குட்டச்சின்னு சொல்லிட்டான். அவன் அப்படிதான், அவனை விட ஹைட்டு கம்மியான கேர்ள்ஸை பார்த்தா அப்படி தான் சொல்லுவான். ஓ அப்படியா, நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. கிளாஸஸும் அப்படியே கன்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்படியே லஞ்ச் டைமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அப்போ தான் உங்கள் அம்மா ஆசாசையாக சமைச்சு வச்சதை அப்படியே எடுக்கிறீங்க. ஓ மை காட். இந்த ஸ்கூலில் ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது நல்லா சமைச்சு வச்சுருப்பாங்க, எனக்கு பிடிச்ச டிஷ்ஷாக. அதே மாதிரி தான் காலேஜுக்கு ஃபஸ்ட் டே வரும்போதும் என்ன ஒரு வாசனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கீங்க அந்த சாப்பாடை. இங்கே ஜிமினோட கேங் இருந்துட்டு, டே மச்சான் காசு கொண்டு வந்தியாடா? நீ என்னடா சொல்கிற? நான் தான் காசு கொண்டு வர மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாண்டா, இவன் வேற பாருக்கு தான் ஃபுல்லாக செலவு பண்ணுறான். டேய் சாப்பிட்றதுக்காவது ஏதாவது கொண்டு வந்தீங்களாடா? பசிக்குதுடா. டேய் சிம்னா ஏதாவது கொண்டு வந்தியா? தேங்காய் ஃபுட்டா மத்தியானமா நானா கொண்டு வரதாவது போட்டா? கேண்டீன்லேருந்து நீ வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் நானும் ஒன்றும் எடுக்காமல் வந்தேன். நீ பாட்டுக்கு இப்படியே பேசிகிட்டு இருக்க. பேசாமல் வீட்டுக்காவது போவோண்டா, என்னால் சுத்தமாக பசி அடங்க முடியல. காலைல வேற ஒன்று தின்னாமல் வந்துட்டேன். ஏன்டா துணாமல் வந்த? அதான்டா நேற்றுக்கு தான் 2 பாட்டில் பீரை வந்து அப்படியே ராவாக அடிச்சுட்டு இருந்தோமே. அப்புறம் காலைல போதை தெரியாமல் இருந்துச்சு, அப்படியே குளிச்சுட்டு ஓடிட்டேன்டா. சாப்பிட்றதுக்கு மறந்துட்டேன். போச்சு. ஐயோ ஜெய் என்னை பார்க்காத மச்சான், என்கிட்ட 10 பைசா இல்லை. சொல்லுவீங்கடா. ஒன்றும் 3 நடத்த வச்சுட்டு நான் பாடு இருக்கு. வேறு ஏதாவது கிளாஸ்க்கு போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம்டா. ரோசி ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருப்பா. யாரும் தங்கச்சியா? அவளுக்கே 10 உண்டா அது. வாங்கடா ஏதாவது கிளாஸில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கிளாஸாக சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலி உங்கள் கிளாஸ்க்கு அப்படியே வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே ஃபுட்டே எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. காலைல பார்த்தா குட்டுச்சிடா. ஆமாண்டா, உள்ளே போய் ஃபுட்டை ஆட்டே போட்டு வந்துடுவோமா? ஆட்டே போகிறத போய் கேட்போம், கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேரும் உள்ளே வராங்க. பொண்ணே என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்துருக்கியாடி? ஆமாம். அம்மா சமைச்சதாடி? ஆமாம்.
குடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு வாங்கிடுது. ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? இல்லை, எனக்கு என்னோட ஃபுட்டு எனக்கு பசிக்குதுல்ல, நான் சாப்பிடணும். ஆ ஏ, நீ இன்னைக்கு சாப்பிடாத, நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறோம். நான் பசி தாங்க மாட்டேன், எனக்கு சாப்பிடணும். ஏ, எதுக்கு இப்போ உட்காந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்க? நீ கொஞ்சமாக சாப்பிடுவியா? நாங்கள் 4 பேரும் மிச்சத்தை சாப்பிட்றோம், சரியா? இல்லை, எனக்கு அவ்வளோ பத்தாது. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நானே நானே இன்னைக்கு தான் நல்ல ஃபுட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸில் வந்து உட்காந்து சாப்பிட வந்தால் நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், ஓவராக பண்ணாத, அதான் நிறைய இருக்குல்ல, உன்னோட ரேஞ்சுக்கெல்லாம் உனக்கு எவ்வளோ பத்துமோ அவ்வளோ தரோம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சு அங்கே 4 பேரும் பயங்கரமாக விரட்டி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அதையும் பார்த்து அங்கே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறதையும் அப்படியே வெறிக்க வெறிக்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அட பாவிகளா, எவ்வளோ ஆசையாக ஃபுட் எடுத்துகிட்டு வந்தா இப்படி வாங்கி வச்சு தின்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவங்க 4 பேருமே அதை சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க கையில் இன்னும் அவங்க கொடுத்த ஃபுட் இருக்குது. உனக்கு வேணாமாடி? வேணாண்ணா கொடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பிடுங்கிட்டு அது வாட்டுக்கு சாப்பிடுது. ஐயோ போச்சு, ஷோ பசிக்குதே, ஷோ இன்னைக்கு இந்த தண்ணி மட்டும்தானா, கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளாஸில் பெஞ்சில் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் வந்துட்டு, ஜிமினா என்னடா, என்ன விஷயம்? ரோசி ரோசி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொண்டு வந்திருக்காடா. என்னடா சொல்கிற? அங்கே உள்ளதை வேற வாங்கி தின்னுட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது? அந்த பொண்ணுக்காவது கொண்டு போய் கொடுப்போம்டா, பாவம்ல. சரிடா, அப்போது 3 பாக்ஸை இங்கே எடு, ஒரு பாக்ஸ் அங்கே கொண்டு போய் கொடுத்துரு, சரியா? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் அங்கே போயிட்டு ரோசிக்கிட்டேருந்து 3 பாக்ஸ் வாங்கிட்டு ஒரு பாக்ஸை அவங்கக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ரோசி அப்படியே வந்துட்டு, என்னாச்சுடா ஒரு பாக்ஸு? உன் கிளாஸில் ஒருத்தி உட்காந்துட்டு இருப்பா, பேர் காலைல என்னமோ சொன்னாலே, ஒயன், அவள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஏன்? இப்போ தான் அவளோட ஃபுட்டை தான் நல்லா வச்சு வாங்கிட்டு கிளாஸில் படுத்திருந்தோம், கொண்டு போய் கொடுத்துரு, பாவம் பசிக்கும்ல அவளுக்கு. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி இங்கே கிளாஸுக்குள்ளே வந்துடுறா. வயான், என்னடி, இந்தா சாப்பிடு. உனக்கு? நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், அவனுங்களுக்கும் சேர்த்து கொண்டு வந்திருந்தேன், பார்த்தா 3 பாக்ஸை மட்டும் வாங்கிட்டு ஒரு பாக்ஸை என்கிட்டயே கொடுத்துட்டான். அதான் கேட்டால் உனக்கு கொடுக்க சொன்னான், சாப்பிடு. ரொம்ப நல்ல பசங்க தான், குடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குடி. யார், உங்கள் அம்மா சமைச்சதா? ஆமாம், நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக உட்காந்து சாப்பிட்றீங்க. இப்படியே அன்றைக்கி கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஒன் டைம் ரிமைண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ அன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் உங்களோட டைரியிலே எழுதி வச்சுக்கிறீங்க. மை காட், ஃபஸ்ட்டே அதுவுமே எவ்வளோ பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்திருக்குல்ல. இது கூட நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இதே மாதிரி எழுந்திரிச்சு ஜாலியாக அப்படியே காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ அப்போ அப்படியே 4 பேரும் சேர்ந்து உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போனதும் அப்படியே ஜங்கு கூப்பிட்றான், இங்கே வாடி. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் நிற்கிறீங்க. என்ன அப்படியே மசன்னு நின்றுட்டுருக்க, செய்யணுன்றது செஞ்சுட்டு சீக்கிரம் போ. குட் மார்னிங். 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 உங்களுக்கும் குட் மார்னிங். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? குட் மார்னிங் மாமா. கரெக்டு, இது கரெக்டு. இவனுங்களுக்கு எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ணான்னு சொல்லணும், எனக்கு மட்டும் மாமான்னு சொல்லணும், சரியா? சரி சரி, கொடுக்க வேண்டியது. ஐயோ, கிஸ் கேட்குறான். என்னடி இப்போ அப்படியே வெளியே வந்துடும் போல், அப்படியே நின்றுட்டுருக்க, என்ன குடு. இல்லை, நீங்கள் கிஸ்ஸு கேட்க மாட்டீங்களே. இது கேட்டேன்ல, அப்புறம் என்ன? என்னடி என்ன சிரிச்சு மழுப்புற? கொடுக்க வேண்டியதை. சரி அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் அப்படியே மெதுவா ரொம்ப மெதுவா அப்படியே சீக்ஸ் பக்கத்தில் போகிறீங்க. ஜிமின் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப 2 பேரோட லிப்ஸும் அப்படியே டச் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ஜிமினையே. ஜிமினும் உங்களை அப்படியே பார்த்துட்ருக்கு. ஸோ இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இப்போ ஜேகே அப்படியே வந்துட்டு, மச்சான் எல்லாரும் பார்க்குறாங்கடா, கொஞ்சம் அப்படியே எடுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிமின் அப்படியே லிப்ஸ் எடுத்துட்டு, உங்களை பார்த்தா நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. அப்படியே பார்த்துட்டு, இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? கிஸ் அடித்த மச்சான் அவளை லிப்பில். என்னடா ஃபஸ்ட்டு கிஸ்ஸுடா? ஃபஸ்ட்டு கிஸ்ஸா? இது வரைக்கும் யாரையும் நீ கிஸ் அடித்ததில்ல? டிக்டாக் பண்ணதில்ல. அது லிப் லாக் இல்லை மச்சான், லிப் கிஸ்ஸு. ஜஸ்ட் கிஸ்ஸு. டேய் ஐயோ மாதிரி பேசாதடா, அவளை எனக்கு யாருன்னே தெரியாதுடா. டேய் ஐயோ நீ போச்சுடா போச்சு. ஐயோ என் பொண்டாட்டிக்குள்ளதுடா அது. ஐயோ ஏன்டா ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? போனது போட்டும் விடு, இதெல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உட்காந்துட்ருக்க. நீங்கள் அப்படியே கிளாஸ்க்குள்ளே வந்து அப்படியே பெஞ்சில் படுத்துடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக போயிடுது. அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்புறம் ரோசி அப்படியே வந்துட்டு, எவன் ரோசி என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. நிஜமாவா? நீ என்ன சொன்ன? கிஸ் கேட்க மாட்டான்னு தானே சொன்ன. என்னடி இது? ஐயோ சரி விட்டு தள்ள. அந்த சீக்ஸில் பண்ண போய் தெரியாமல் திரும்பி இருப்பாம. எல்லாரும் பார்த்து வேற தொலைச்சிட்டாங்கடி. எப்படி பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ண விஷயம் காலேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. லைக் காட்டு தீ மாதிரி பரவிடுது அந்த மாதிரி. பிகாஸ் ஜிமின் வந்து ஃபேமஸான பாய், எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதால எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்க. தேர்ட் இயர்லேருந்து ஒரு 3 கேர்ள்ஸ் வராங்க. ஹே ஹூ இஸ் தட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பொண்ணு கேட்குறா. அப்போது நீங்கள் இருந்துட்டு, நான் தான் ஒயன்கா. ஏன் என்னாச்சு? ஹே ஹூ ஆர் யூ? யார் நீ ஃபஸ்ட்டு? ஜிமினை கிஸ் பண்ணியிருக்க, அதுவும் மார்னிங்கே? இல்லை அது ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம். ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயமா? ஆக்சிடெண்ட்டாக தான் கிஸ் பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒன்று உங்கள் கன்னத்தில் வைக்கிறா. ஸோ உங்களோட ஐஸில் அப்படியே டியர்ஸ் வந்து நிற்கிது. ஏய் காசு சம்திங் வேறு ஏதாவது வேணும்னா அவன்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானடி. இப்படி போயிட்டு கிஸ். சி கர்மம். என்னடி இப்படிப்பட்டவங்க, எங்களை மாதிரி பெரிய பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க படிக்கிற இந்த காலேஜில் நீ என்ன பிச்சைக்காரி மாதிரி இங்கே வந்து படிச்சுட்டு இருக்க? மணி ஏதாவது தேவைன்னா அவங்ககிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே? இல்லை மேட்ரு ஏதாவது தேவைன்னா டைரெக்டாக கேட்டிருக்க வேண்டியது தானே? செஞ்சு விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பான். கிஸ் பண்ணியிருக்க கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அப்படியே ரோசி வந்துட்டு, ஸ்டெல்லா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், என்ன பேசிகிட்டு இருக்க? ரோசி நீ இதில் இடையில வராத. இத்தனை வருஷமா பின்னாடியிலேருந்து நம்ம எல்லாம் சுற்றிட்டு இருக்கோம். தென் நான் ஒன்றும் சொல்லலை, பிகாஸ் நீ அண்ணனை தானே பார்க்குற எல்லாரையும். ஆனால் இவன் ஒரே கிஸ்ல அவனை பைத்தியம் பிடிக்க வச்சுட்ட நீ. அவன் என்னடா நான் அப்படி இருந்து உளறிக்கிட்டே இருக்கான். நீங்கள் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கியா அவனை கிஸ் பண்ணிட்டு? ஸ்டெல்லா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவளை போயிட்டு கத்திட்டு இருக்க. இங்கே பாரு, அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், ஓகேவா? இவ சும்மா தான் பண்ண போயிருக்கா. ஜிம்மி ஜஸ்ட் புல்லி பண்ணுறதுக்காக தான் கேட்டிருக்கான். இவளும் எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனோட அவனை கிஸ் பண்ண போகலை. ஜஸ்ட் சும்மா போய் தான் அது அப்படி ஆகிருச்சு, புரிஞ்சுதா? ஹே நீ பேசாத ரோசி. ஸ்டெல்லா ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். போ. டேம். இங்கே பாரு, இனிமேல் ஜிமின் பக்கத்தில் வரணும்னு நினச்சினாலும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மிரட்டிடா வாங்கன்னு போகிறா. உங்களுக்கு செம்மையாக அழுகையாக வருது. பெஞ்சில் படுத்து அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ரோசி அப்படியே வந்துட்டு, அல்லாத அவள் எல்லாம் அப்படி தான், என்ன நடந்தாலும் அவள் ஓவராக தூக்கிட்டு வந்துடுவா. இல்லை ரோசி, இந்த காலேஜ் எனக்கு வேணாம், இந்த காலேஜை விட்டு போகிறேன். என்னடி சொல்கிற? வந்த செகண்ட் டேவே காலேஜை விட்டு போகிறேன்னு சொல்கிற? இல்லை வேணாம், இதெல்லாம் செட் ஆகாது. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல.
ஜஸ்ட்டு விளையாட்டுக்கு தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜஸ்ட்டு சீக்ஸில் தான் கிஸ் பண்ண போகிறேன். ஆக்சிடெண்ட்டாக அவர் திரும்பினனால தான் லிப்ஸில் பட்டுச்சு. மற்றபடி எதுவும் இல்லடி. எனக்கு இந்த காலேஜ் வேணாம் ரோசி. நான் இன்னைக்கு வீட்டில் பேசுகிறேன். நான் வேறு காலேஜ் இல்லைன்னா தூரமாக எங்கேயாவது போய் படிச்சுக்கிறேன். வேணாம், இந்த காலேஜ் எனக்கு வேணாம். ஏய் வயன் இங்கே பாரு, அழுது அழுது சீக்ஸ்லாம் ரெட் ஆயிடுச்சு பாரு. சிவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஸ்டெல்லாவை அடிச்சே கொன்றுவான்டி. அவனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நீ அவன் சொல்லி தான் அவள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணான்னா அப்படியெல்லாம் நினைக்காத. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஜிமினுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. ஸ்டெல்லா பண்ணுறது எதுவுமே ஜிமினுக்கு தெரியாது. ஸ்டெல்லா ஜஸ்ட் ஜிமினை ஃப்ளிட் பண்ணுவா, அது மட்டும்தான் ஜிமினுக்கு தெரியும். வேறு எதுவுமே ஜிமினுக்கு தெரியாதுடி. இல்லை இல்லை ரோசி, நீ நீ இதை பற்றி அவர்கிட்ட எதுவும் சொல்லாத. நினச்சா ரொம்ப கஷ்டப்படுவார். அவர் எப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லவர் தாண்டி. ஆனால் இந்த காலேஜ் எனக்கு செட் ஆகாது. அவர் வேறு ரொம்ப ஃபேமஸான பையன். வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப சேடாக பேசுகிறீங்க. அப்போ ரோஸியும் எதுவுமே சொல்லாமல் ஓகே அந்த மாதிரி சொல்லிடுறா. ஸோ நீங்கள் அன்றைக்கி வீட்டுக்கு போகிறீங்க. அப்படியே ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க, எப்படிடா இந்த விஷயத்த வந்து சொல்கிறது வீட்டில் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்கள் அம்மா அப்படியே மேலே வராங்க. வயன், நீ வேறு காலேஜில் சேர்றியாம்மா? ஏம்மா என்னாச்சு? இல்லைடா, அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, நம்ம வேறு ஊருக்கு போக போகிறோம். அந்த ஊர்லேயே உனக்கு ஒரு பெரிய நல்ல காலேஜாக பார்த்து சேர்த்து விட்றோம். ப்ளீஸ்டாம்மா, எதுவும் கோச்சிக்காத. ஆ சரிம்மா, சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது. நீங்களா பேச போகிறதுக்கு முன்னாடி கடவுளாக ஏதோ செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்க. உங்கள் அப்பாவோட ட்ரான்ஸ்ஃபரும் ஒரு 2 டேஸில் வந்துடுது. இந்த 2 டேஸில் நீங்கள் வந்து காலேஜுக்கெல்லாம் போகல. ஸோ காலேஜில் போயிட்டு டிசி வாங்கிட்டு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அந்த காலேஜ்லேருந்து வேறு காலேஜுக்கு. ஸோ நீங்கள் அங்கே தான் படிக்கிறீங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் உங்களோட ஊருக்கே திரும்ப வரீங்க. ஸோ இந்த 5 இயர்ஸில் நீங்கள் ஒரு நாள் கூட ஜிம்மினை நினச்சிருக்க மாட்டீங்க. பிகாஸ் அது ஒரு ஆக்சிடெண்ட், அது ஒரு ட்ரீம், அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நினச்சிட்டு அதை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இங்கே ஜிமின் அப்படி கிடையாது. ஒவ்வொரு டேஸும் உங்களோட அந்த க்யூட்டான ஐஸு, பவுட்டி சீக்ஸு, லிப்ஸு அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவான். உங்களோட ஷார்ட்னஸ்ஸு, நீங்கள் பேசுகிறது, அது எல்லாத்துலேயும் இன்ச் பை இன்ச்சாக அவன் ரொம்ப மிஸ் பண்ணுவான். லைக் உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணான்னா ரொம்ப குடிப்பான். அந்த மாதிரியெல்லாம் தான் அவனோட டேஸ் இங்கே பாஸ் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 டேஸ் தான் பழகி இருந்திருப்பீங்க அவன்கிட்ட. அதுக்குள்ளாடியே அவன் இப்படியெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஜங்குக், தயாங், ஃபெலிக்ஸ் இவங்க 3 பேரும் எவ்வளோதான் காம் பண்ண பார்த்தாலும் அவன் வந்துட்டு காம் ஆகவே மாட்டான். அந்த மாதிரி அவனோட மைண்ட் ஃபுல்லாக உங்களை இனி எப்போ பார்க்குறது, எப்போ பார்க்குறது, எப்போ பார்க்குறது அப்படி தான் ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட வீட்டுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு வந்திருப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ஓல்டு டைரி அங்கே தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா, நீங்கள் லாஸ்ட் டே அதாவது அந்த செகண்ட் டே போயிருந்திருப்பீங்கல்ல காலேஜுக்கு, அந்த இதான் எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இவ்வளோ குட் மெமரி இல்லை. 2 டேஸாக இருந்தாலும் நிறைய சொந்தங்கள். ஷோ எல்லாம் போச்சு. சரி விடுவாயன், எல்லாமே முடிஞ்சு போதுன்னு தான் நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுட்டு அந்த பிளேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க. அப்போ உங்கள் அப்பா அப்படியே வந்துட்டு ஒயன்மா, சொல்லுங்கப்பா, உனக்கு வேறு வயசு போயிட்டே இருக்கு, பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கிறியா? அப்பா இப்போவே என்னப்பா அவசரம், ஒயன் 23 இயர்ஸ் ஆயிடுச்சு. பா எனக்கு 23 தான் ஆகுது, இன்னும் 2 இயர்ஸ் போட்டும். இல்லைம்மா, அது என்ன விஷயம்னா உன்னோட அங்கிளோட பையனுக்கு உன்னை கேட்டிருக்காங்க. அங்கிளோட பையனா? நான் இது வரைக்கும் அவங்கள யாரையும் பார்த்ததே இல்லையேப்பா. இல்லைம்மா, நீ சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக தான் பேசினார் அவர். அதான் நீ என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே சொல்லலாமா வேணாமான்னு. இல்லைப்பா, எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு 25 இயர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைம்மா, அந்த பையனுக்கு வயசாகிட்டே இருக்குது, அது மட்டும் இல்லை, அவன் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் நிறைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணித்தர கேட்குறாங்க. நீ என்ன சொல்கிற? என்னப்பா சொல்கிறீங்க? பேட் ஹேபிட்ஸா?
ஆனா பையன் ரொம்ப அழகா இருப்பாம்மா. நீ பேட் ஹேபிட்ஸ்ன்னு சொன்ன உடனே அவனோட அப்பியரன்ஸ இது பண்ணாத. அப்பா, ஹார்ட் அதான் ஃபர்ஸ்ட்டு இன்னர் பியூட்டிய தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவுட்டர் பியூட்டி எல்லாமே. ஸோ, அவன் உள்ள எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஜஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாருன்னா, நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துருவீங்களா? இல்லம்மா, நீ பையன ஒருக்கா பாரு. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும்னு. ரொம்ப நல்ல பையன்ம்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ரொம்ப நல்ல பையன். அவ்ளோ நல்ல பையன நாங்கலாம் உனக்கு தேடினாலும் கிடைக்க மாட்டான். ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு ரீசன்னால தான் அப்படி ஆயிட்டானா அவன். ஆனா, கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிரும்னு சொல்றாங்க. அதனால நீ என்ன சொல்றம்மா? சரிப்பா. நீங்க சொல்றதா இருந்தா எனக்கு ஓகே தான். சரிம்மா, 2 டேஸ்ல மேரேஜ்ன்னு சொல்லியிருந்தாரு. நான் சொல்லிர்றேன். ஆ சரிப்பா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஓகே சொல்லிர்றீங்க. உங்களுக்கு என்னமோ தெரியல. உங்க அப்பா சொல்றனால, சரி சரியா தான் இருக்கும். அவர் வந்து நம்மளுக்கு தப்பா எதுவும் யோசிக்க மாட்டாரு. அந்த மாரி யோசிச்சுட்டு நீங்க சரி சொல்லிர்றீங்க. ஸோ உங்க அப்பாவும் அங்க மாப்பிள்ளை வீட்ல எல்லாமே ஓகே சொல்லிர்றாங்க. நீங்களும் அப்படியே செம்ம கிராண்டா ரெடி ஆயிட்டு கீழ வரீங்க. உங்க அம்மாக்கு பார்த்தா அவ்வளோ எமோஷனலா இருக்கு. உங்கள பார்க்குறதுக்கே. ரொம்ப சின்ன வயசுல, இப்போ உன்ன பொறந்து கையில எடுத்து வச்ச மாரி இருக்குமா. அதுக்குள்ளாடி இயர்ஸ் எப்படி ஓடிருச்சு பாத்தியா? ஆம், தென் நான் எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கேன். எவ்வளோ அழகு! அந்த நிலாவ விட. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு ரொம்ப ஒரு மாரி எமோஷனலா பேசுறாங்க. அம்மா, நீங்க எமோஷனல் ஆகி என்னையும் எமோஷனல் ஆக்காதீங்க. உங்களுக்கு என்ன மிஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு கால் தான். ஓடி வந்துருவேன். சரிம்மா. ஆஹா, சரி கிளம்பலாமா? ம். சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் போய் அப்படியே கார்ல ஏறிக்கிறீங்க. ஸோ அப்படியே வெட்டிங் ஹாலுக்கு போய் ஆயிருச்சு காரு. ஸோ அப்படியே உங்க அப்பா தான் வந்து உங்களோட கைய புடிச்சு, அப்படியே க்ரூம் பக்கத்துல கூட்டிட்டு போறாரு. நீங்க அவங்களோட தலைய நிமிக்கவே இல்ல. அப்படியே பவ் பண்ணிட்டே தான் போறீங்க. ஸோ அப்படியே போயிட்டு, உங்க அப்பா க்ரூமோட கையில புடிச்சு குடுக்குறாங்க. நீங்க இன்னும் அவரோட ஃபேஸ கூட பார்க்கல. அப்படியே 2 பேரும் நின்னுட்டுருக்கீங்க. ப்ரீஸ்டும் அப்படியே ஜீசஸுக்கு தேங்க் பண்ணிட்டு அப்படியே திரும்புறாரு. "பாக் ஜிமினாகிய நீ, மின் ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் தான், உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் வந்து நிக்கிது. அப்படியே நிமிர்ந்து அப்பதான் பார்க்குறீங்க. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, ஜிமின் தான். அப்படியே ஜிமின் அப்படியே எந்திரிச்சுட்டு, "பாக் ஜிமின் ஆகிய நான், மின் ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம்." அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் அப்படியே திரும்பி ஒயன பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல். அப்பதான் நீங்க வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிமின பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. உங்களோட ஹேப்பினஸ் சொல்லி எல்லாம் ரெப்ரஸ் பண்ணிட முடியாது. அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. அப்படியே உங்களோட சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆக, பயங்கரமா அப்படியே நின்னுட்டுருக்கீங்க. இப்போ ப்ரீஸ்ட் அப்படியே உங்க சைட் திரும்பி, "மீன்வயன், மீன்வயனாகிய நீ பாக் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா?" "மீன்வயனாகிய நான் பாக் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்க. ஸோ அப்படியே ப்ரீஸ்டும் 2 பேரோட கையிலயும் ரிங் எடுத்து குடுக்க, 2 பேரும் அப்படியே அவ்ளோ ஹேப்பியா சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே நின்னுட்டுருக்கீங்க நீங்க 2 பேரும். அப்ப ப்ரீஸ்டும் கிஸ் த பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாரு. அப்ப ஜிமின் அப்படியே உங்களோட ஃபேஸ அவ்ளோ மெதுவா ஹோல்ட் பண்ணி, அவ்ளோ ஜென்டிலா லிப்ஸ்ல ஒரு கிஸ் அப்படியே எல்லாருமே அவ்ளோ ஹேப்பியா இருக்காங்க. நீங்க 2 பேருமே கூட தான். அப்படியே 5 வருஷத்துல ஏதோ ஒண்ணு இல்ல, இல்ல, இல்லன்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் நெனச்சுட்டே இருந்திருக்கும். என்னதான் நீங்க ஜிம்மின மிஸ் பண்ணலன்னாலும், ஏதோ ஒரு லைஃப்ல ஏதோ ஒரு பார்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அது கிடைச்சது மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு இப்போ. ஸோ ஓகேடா. இதோட இந்த ஒன் ஷாட்ட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏதோ எனக்கே ஃபுல்ஃபில் ஆகாத மாரி தான் இருக்கு இந்த ஒன் ஷாட்டு. அப்படியே உங்களுக்கும் இருந்துச்சுன்னா, ஐ அம் ரியலி சாரி. ஏன்னா சடனா யோசிச்சு உடனே உடனே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இதுக்கு நான் எந்த பிளானும் வச்சுக்கல.
இதுக்கு செகண்டு ஷாட் ஏதாவது தேவைன்னா கேளுங்கடா, நான் கண்டிப்பா போடுறேன். நல்லா யோசிச்சு போடுறேன் சரியா? மொக்கையா இருக்காது செகண்ட் ஷாட்டு. சரியா? அந்த கேட்டுட்டு நல்லா இருக்குன்னா சொல்லுங்கடா. ஏன்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாரியே தோணல. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேடா. நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட் நான் ஒரு எஃப்எஃப் ஓட உங்கள வந்து மீட் பண்றேன். பாய்.